பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். மைந்தராய் இருக்க सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके देवी नारायणि नमोस्तुते. படைப்பில் பல கோடி சரீரங்கள், மிருகங்களாக, பறவைகளாக, நீர்வாழ் இனங்களாக, அவைகளிலே கிடைத்தற்கு மிகவும் அரியதும் அனைத்திலும் உத்தமமான சரீரம் மனித சரீரம்தான். ஏனெனில் அதற்குள் ஒரு அதீதமான சக்தி இருக்கிறது. அது மற்ற சரீர அமைப்புகளில் இல்லை. ஆன்மீக சக்தியும் மனோசக்தியும் இணைந்த பொக்கிஷம் ஒவ்வொரு மானிட சரீரத்திலும் இருக்கிறது. சரீரம் உயர்ந்த ஜாதிக்காரனுடையதாக இருந்தாலும் தாழ்ந்த ஜாதிக்காரனுடையதாக இருந்தாலும் இனம் நிறம் வேறுபட்டிருந்தாலும் சிருஷ்டி அதிலே வேற்றுமை காட்டுவதில்லை. அதனால்தான் மானிட சரீரத்தை முக்தியின் வாசல் என்று சொல்லுகிறார்கள். சரீரத்தின் முக்கிய ஸ்தானங்களில் நிரந்தரமாக இந்த சக்தி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் அதை எழுப்பிய வசப்படுத்திக் கொள்ளாவிட்டால் நமக்கு அதனால் பலன் அது வீணாகி விடுகிறது. அதாவது ஒரு கருமியின் வீட்டிலே பொன்னும் பொருளும் தானியங்களும் நிரம்பி இருந்தாலும் அவன் பட்டினி கிடப்பதைப் போல. எல்லா மனித உடலிலும் இந்த சக்தியின் 7 ஸ்தானங்கள் இருக்கின்றன. அவைகளை யோக பயிற்சியின் மூலமாக செயல்படுத்த முடியும். உங்களுக்கு இப்போது என் தேகத்திலேயே அந்த 7 சக்கரங்களையும் காட்டுகிறேன். இங்கே பாருங்கள். அனைத்துக்கும் முதலாவதாக இருக்கும் மூலாதார சக்கரம். இது இந்த சக்தியின் இருப்பிடம். இது எந்த வடிவத்தில் இங்கே இருக்கிறதோ அதை குண்டலினி என்று சொல்லுகிறார்கள். குருவின் அருளாலும் அவர் துணையாலும் இந்த சக்தியை இங்கிருந்து எழுப்பி அடுத்த ஸ்தானத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இதை சுவாதிஷ்டான சக்கரம் என்கிறார்கள். பிறகு சுவாதிஷ்டான சக்கரத்தை துளைத்து இந்த சக்தி மேலே சென்று 3வது ஸ்தானத்தை அடைகிறது. இதை மணிப்பூர சக்கரம் என்கிறார்கள். பிறகு மணிப்பூர சக்கரத்தை துளைத்து இந்த சக்தியை இன்னும் மேல் நோக்கி செலுத்தி 4ஆம் ஸ்தானத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இதை அநாகத சக்கரம் என்கிறார்கள். இங்கிருந்து விசுத்தி சக்கரம். அதன் பிறகு இந்த சக்தி ஆக்ஞா சக்கரத்தை எழுப்புகிறது. ஆக்ஞா சக்கரம் வெண்மை நிறமாகவும் புருவங்களுக்கிடையே 2 இதழ்களுக்கு மத்தியிலும் இருக்கிறது. இதற்கு மூல மந்திரம் ஓம். ஓம். இந்த மகத்தான சக்தியை தவறாக உபயோகித்தாலும் இது விஷயத்தில் அறியாமல் தவறு செய்தாலும் இந்த சக்தி கட்டுமீறி போய்விடும். சாதகனை தடம்புரளவும் செய்துவிடும். தடம்புரண்ட சாதகன் அபாயமானவன் ஆகிறான். அவன் இந்த சக்தியால் அடுத்தவரை அழிக்கவும் முடியும். முடிவில் இந்த சக்தியை அவனையே அழித்து விடவும் கூடும். ஆகையினால் கண்டிப்பாக குருவின் அனுமதியும் ஆலோசனையும் இல்லாமல் இந்த பயிற்சியில் ஈடுபடக்கூடாது. இந்த சக்தி வீழ்ப்படைந்து விட்டால் எல்லா ஸ்தானங்களிலும் பெருகி வரும் கங்கை வெள்ளம் போல் ஒரு வேகம் ஏற்படும். அதன் ஒளி எண்ணற்ற சூரியன்களின் ஒளிப்பிடமாக ஜொலிக்கும். குண்டலினி சக்தி எழும்பி முன்னேறும் போது சாதகன் உணர்வின் வெவ்வேறு நிலைகளை அனுபவிக்கிறான். அங்கிருந்து அது 6வது சக்கரத்தை துளைத்துக் கொண்டு சகசிராரம் சென்றடைகிறது. அப்போது சாதகன் பூரண சமாதி நிலையில் ஆழ்ந்து விடுகிறான். அங்கே ஒளியை தவிர வேறொன்றும் இல்லை. ஒளி ஒளி ஒளி. அந்த ஒளியிலே ஒரு அசாதாரணமான ஆனந்த அனுபூதி கிடைக்கிறது. அதில் மானிடன் உணர்வின் ஆதி அந்தம் என்ற எல்லைகளை எல்லாம் கடந்து விடுகிறான்.
அந்த நிலைதான் உணர்வின் உச்சகட்டம். அங்கே முக்காலங்களும் அனைத்து உலகங்களும் அவனுக்கு முன்னால் தெரிகின்றன.